எனது இரண்டாவது வேண்டுதல், ராமன் 7 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். முனி சிரேஷ்டரே, ராஜ்ய அபிஷேகத்திற்கான முகூர்த்தம் நெருங்குகிறது. இந்த சுப முகூர்த்த தருணம் தவறினால் ராஜ்ய அபிஷேகம் நடத்துவதற்கு எண்ணற்ற ஆண்டுகளும் உருண்டோடலாம். வேண்டுவதை கேள், ராமன் மீது ஆணை என்றுரைத்தீர்கள். தாம் வாக்கு தவறாத வேந்தன். ராமன் மீது ஆணை எனும் வார்த்தை தவறக்கூடாது. நான் வேண்டும் இருவரம் இதுவே. என் பரதன் மணிமுடி சூட வேண்டும். 7 ஆண்டுகள் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும். கைகேயி, இன்று என் புதல்வன் ராமனுக்கு ராஜ்ய அபிஷேகம் நிகழ்கிறது. தசரத ராமன் அவன், உன் அன்பு செல்வன், அழகோவியமாய் ஜனித்தவன். அவன் உன் கருவில் உதிக்கவில்லையே என ஆதங்கம் கொண்டாய். ஆனால் இன்று பரதனுக்கு அரியணை என வார்த்தை உதிர்க்கிறாய். என் ராமனை வனவாசம் அனுப்ப துடிக்கிறாய். உனக்கு என்ன நேர்ந்தது கைகேயி? உனது சுய நினைவை இழந்தாயா? உசிதம் அரசே, ஆதவ குலத்தின் ராமன் மீது ஆணை என வாக்களித்த பிறகும் தாம் வாக்கு தவற எண்ணுகிறீர்கள். ஏன் இந்த பரீட்சை? எனது எக்குற்றத்திற்கு தண்டனை வழங்குகிறாய். தண்டனை வழங்குகிறேனா? இது தாம் அளித்த வரதாரத்தின் வேண்டுதலாகும். அளிக்கப்படும் வாக்கை அழிக்கவும் தாம் எண்ணம் கொண்டிருந்தால் ராமன் மீது ஆணை என ஏன் கூறினீர்கள்? இன்று தமக்கு ரகுகுலத்தின் மேன்மையின் எண்ணம் மற்று போனதோ? என் மகன் பரதன் மீது பற்றுதல் குறைந்ததோ? ராமனுக்கு ராஜ்ய அபிஷேகம் நடக்கட்டும், உற்சவம் துவங்கட்டும். ராமன் மீது ஆணை எனும் வாக்கு தவறட்டும். என்னிடம் இப்போது நீ வேண்டியது வரங்கள் அல்ல, அவை என் நெஞ்சை கிழித்த சரங்கள். எந்த பரதனுக்காக அரியணை வேண்டுகிறாயோ அவன் உனது இச்செயல் அறிந்தால் உன்னை துறப்பான், தன் உயிர் துறப்பான். இந்த அயோத்தி உன்னை மன்னிக்காது, அகண்ட அகிலம் உன்னை மன்னிக்காது.